மீனாட்சி சுந்தரனார். இவரோட பிறப்பு 8/1/1901. ஊர் திருச்சிராப்பள்ளி அருகே உள்ள அதவத்தூர் இல்லைன்னா சிந்தாதிரிப்பேட்டை. பெற்றோர் பொன்னுசாமி, கிராமணி. விருது பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு, கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இறப்பு 1980. இவரோட சிறப்பு பெயர்கள் என்னன்னா பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு திருவாவடுதுறை ஆதீனம் சொல்லியிருக்காங்க. நவீன கம்பர், அப்புறம் பன்மொழி புலவர் அப்படின்னு குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பன்மொழி புலவர் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்காங்க. பெருந்தமிழ்மணின்னு சொல்லி சிவபுரி சன்மார்க்க சபை கூறுது. அப்புறம் நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைத்தவர் திருவிக்க. அப்புறம் இலக்கிய வித்தகர். அப்புறம் புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்கள் பாராட்டியிருக்காங்க. அப்புறம் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி. இவரோட நூல்கள் என்னெல்லாம்னா வள்ளுவரும் மகளிரும், அன்பு முடி, கால்டுவெல் ஒப்பிலக்கணம், தமிழா நினைத்துப்பார், நீங்களும் சுவையுங்கள், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், பிறந்தது எப்படியோ, காணல் வரி சிறந்த ஆய்வு நூல், சமண தமிழ் இலக்கிய வரலாறு, கல்வி சிந்தனைகள், தமிழ் மனம், தமிழும் பிற பண்பாடும், வாழும் கலை, தமிழ் மொழி வரலாறு. இது இவரோட சிறந்த மொழி நூல். அப்புறம் பாட்டிலே புரட்சி, மொழியியல் விளையாட்டுக்கள், 10 பாட்டு ஆய்வு, குசேலர், குடிமக்கள் காப்பியம். அப்புறம் சில ஆங்கில நூல்களும் எழுதியிருக்காரு. எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர், அத்வைதா இன் தமிழ், தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ. இவருடைய மாணவர்கள் யாரெல்லாம்னா உவே சாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிர் நாவலர், மேலும் அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற அறிஞர்களும் இவரோட மாணவர்கள் தான். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். அப்புறம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அதுக்கப்புறம் தமிழ் வித்துவான் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வெற்றி பெற்றிருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தார். ஹரிஜன்களுக்கு இரவு பள்ளி தொடங்கினார். மொழியியல் துறையை மொழியியல் உயர் ஆய்வு மன்றமாக மாற்றினார். சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். பத்மபூஷன் மற்றும் கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்டு அறிஞ்சிருக்காரு. திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் போன்றவர்கிட்ட பூக்கள் தோறும் சென்று தேன் உண்டு வன்று போல சென்று கற்றுக்கொண்டார். அப்புறம் இவரோட சிறப்புகள் என்னன்னா தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். அப்புறம் மகாவித்வான், திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய புகழ் தமிழ் உள்ளவரையும் வாழும்.